கோவில் கருவறை புகைப்படம் எடுப்பது ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆழமான காரணங்கள் இருக்கு. நவீன காலத்துல மொபைல் போன்கள் படம் எடுப்பது எளிதாகிவிட்டாலும் அதன் பின் விளைவுகளையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அதற்கான விளக்கங்கள் இதோ. அறிவியல் ரீதியான காரணங்கள். கோவில் கருவறையில பொதுவாக கிரேனைட் கற்களால கட்டப்பட்டவை. இவை பூமியின் மின்காந்த ஆற்றலை ஈர்த்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்கின்றன. மொபைல் போன்கள் மற்றும் கேமராக்களிலிருந்து வெளிவரும் மின்காந்த அலைகள் கருவறையில் உள்ள அந்த நுட்பமான ஆற்றல் ஓட்டத்தை சிதைக்கப்படும். அது மட்டும் இல்லாம பல நூற்றாண்டு பழமையான சிலைகள் மற்றும் மூலிகை ஓவியங்கள் கருவறையில இருக்கும். கேமராவின் அதிதிறன் கொண்ட பிளாஷ் ஒளியானது ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த சிலைகளின் பொலிவை மங்க செஞ்சிடும். காற்றோட்டம் மற்றும் வெப்பநிலை. கருவறை என்பது மிக சிறிய மூடிய அறை. அங்கு புகைப்படம் எடுப்பதற்காக கூடும் கூட்டமும் மின்னணு சாதனங்களும் வெளியிடும் வெப்பமும் அந்த இடத்தின் வெப்பநிலையை உயர்த்தி சிலைகளை உறுதித்தன்மையை பாதிக்கும். புராண மற்றும் ஆன்மீக ரீதியான காரணங்கள். கருவறையில சிலைக்கு அடியில எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். மந்திரங்களாலும் அபிஷேகத்தாலையும் அந்த சிலைக்கு தெய்வீக சக்தியை நிலைநிறுத்தியிருப்பாங்க. இதை புகைப்படம் எடுப்பது அந்த புனித தன்மையை குறைப்பதாக கருதப்படுது. ஆர்க் சிதைவு. ஒரு பக்தன் கருவறையை நேரில் பார்க்கும்போது அவனது கண்கள் வழியே அந்த நேர்மறை ஆற்றல் உடலுக்குள் செல்கிறது. கேமரா லென்ஸ் என்பது ஒரு தடையாவே இருக்கும். அது அந்த ஆற்றலை சேமிக்க முடியாது, மாறாக அது திசை திருப்பிடும். ஆக்ம விதிகள். கோவில்கள்ல ஆக்ம விதிகளின்படி கட்டப்பட்டவை. கருவறை என்பது இறைவனின் இதயம் போன்றது. அங்கு அமைதியையும் பக்தியையும் மட்டுமே இருக்க வேண்டும். என்பது கவனத்தை சிதறடித்து வழிபாட்டின் புனிதத்தை கெடுக்கும் செயலாகவும் பார்க்கப்படுது. இன்றைய மொபைல் கலாச்சாரம் ஒரு பார்வை. இன்றைய காலத்துல செல்ஃபி எடுப்பதும் புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதும் ஒரு மோகமாகவே மாறிவிட்டது. ஆனால் பக்திக்கும் விளம்பரத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. கோவில் என்பது மன அமைதிக்கான ஒரு இடம், காட்சிப்படுத்துவதற்கான இடம் அல்ல. மரியாதை. மற்ற பக்தர்கள் தியானிக்கும் போது நாம் புகைப்படம் எடுப்பது அவர்களின் வழிபாட்டை தொந்தரவு செய்யும். பாதுகாப்பு. சிலைகளின் ரகசிய அமைப்புகள் மற்றும் கோவிலின் பாதுகாப்பு கருதி கருவறையை படம் எடுப்பது பல இடங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொன்னால், கண்களால் கண்டு மனதால் உணர வேண்டிய அந்த தெய்வீக சக்தியை கேமரா லென்ஸுக்குள் அடக்க முயல்வது அந்த இடத்தின் புனிதத்தையும் நமக்கான பலனையும் குறைத்துவிடும். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இவ்வளவு காரணங்கள் இருக்கும்போது நாம் எதற்காக கோவிலுக்கு செல்கிறோம் என்ற தெளிவுடன் செயல்படுவது அவசியம் அல்லவா? இனிமேல் கருவறைக்குள்ள, அதாவது கோவிலுக்குள்ள போனீங்கன்னா கருவறையில இருக்க தெய்வத்தை புகைப்படம் எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. இது இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இனிமே போட்டோ எடுக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கோவில்ல எங்க வேணா எடுங்க, கருவறையில இருக்கிற சுவாமிய புகைப்படம் எடுக்காதுங்க. நன்றி. ஸ்தபதி மூலை சேனலை முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.